ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய ஆட்சி வீடுகள், உச்ச வீடுகள், உச்ச நீச்ச வீடுகள், மூலத்திரிகோணம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் மூலத்திரிகோணம் அடைஞ்ச கிரகங்கள் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களுக்கும் மூலத்திரிகோணம் தேவைப்படுது. அதே போல் இன்னொரு விஷயத்துக்கும் மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதாவது நட்பு, பகை, சமம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பாரம்பரியத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூலத்திரிகோணம் அடைஞ்ச வீடுகள் இருக்குது இல்லைங்களா? அந்த வீடுகளில் இருந்து தான் இந்த நட்பு, பகை, சமம் அப்படிங்கிற விஷயத்த கணக்கெடுக்கவே முடியும். அதுக்கு மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நட்பு, பகை, சமம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துக்கு நட்பாக இருக்குது அப்படின்னா அதை நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ரெண்டு கிரகமும் நல்ல விஷயங்களில் இணைஞ்சிக்கும். அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் ஹக் பண்ணி பயங்கர சந்தோஷம் ஆகி நல்லா வெளியே போய் சாப்பிட்டு ஒரு நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க இல்லையா? சினிமாக்கெல்லாம் போய் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் ஒரு மாதிரி என்ஜாயபிளாகவும் இருப்பாங்க. அது நட்பு அப்படின்னு சொல்கிறது. அப்போது ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கட்டத்துக்கு அதோடைய நண்பனாக இருக்கிற ஒரு கிரகமே வந்தது அப்படின்னா இந்த கிரகமும் சந்தோஷம் அடைஞ்சிரும், அந்த கிரகமும் சந்தோஷம் அடைஞ்சிரும். அதன் மூலயமா அந்த கட்டத்துக்கு அந்த ஜாதகருக்கு எல்லாமே யோகங்களாக செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஒரு பகை கிரகம், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட் இல்லாத ஆள், உங்களோட நண்பர் இல்லை, உங்களோட எதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு கிரகம் போயிடுச்சு, அதே கட்டத்துக்குள்ளே அதனுடைய பகை கிரகம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கிரகம் ரெண்டும் எப்படி இருக்கும்? அது ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டுருக்கும், இது ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டுருக்கும். எந்தவித கம்யூனிகேஷனும் இருக்காது. இப்போது அந்த ஜாதகருக்கு என்ன செய்யும்? ரெண்டும் இணைஞ்சு எந்த வேலையும் நல்ல விஷயங்களையும் செய்யாமல் என்னென்ன மாதிரி கெடுதல்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யும். அப்புறம் இந்த ரெண்டு கிரகங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களும் செய்யாமல் அவன் என்னமோ செஞ்சுட்டு போட்டும், இவன் என்னமோ செஞ்சுட்டு போட்டுன்னு ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுட்டு எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்யாமல் போயிடும் இல்லைங்களா? அதனால் ஒரு பகை கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு கிரகங்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சமம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தாங்களா, நட்பும் இல்லை, பகையும் இல்லை. நீ வா, நீ உன் வேலையை செய், நான் போகிறேன், நான் என் வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தனக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ செஞ்சிரும். இந்த கிரகம் அது என்னென்னலாம் செய்ய முடியுமோ செஞ்சிரும். ஆனால் இணைஞ்சு செய்யக்கூடிய நன்மைகளை இந்த ரெண்டு கிரகங்களும் செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நட்பு அப்படின்னா ஒன்று, பகை அப்படின்னா ஒன்று, சமம் அப்படின்னா ஒன்று. இப்போது எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் நட்பு, பகை, சமம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது சந்திரன், செவ்வாய், குரு அப்படிங்கிறது சூரியனுடைய நட்பு கிரகங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சூரியனுடைய பகை கிரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். சுக்கிரன், சனி, ராகு, கேது சூரியனுடைய பகை கிரகங்கள். சூரியனுக்கு சமமான கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது புதன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து சந்திரனுடைய நட்பு கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். சந்திரனுடைய நட்பு கிரகங்கள் சூரியன், புதன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சந்திரனுக்கு பகை கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு, கேது ஃப்ரெண்ட்ஸ். சந்திரனுக்கு சமமான கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நிறையா இருக்குது. செவ்வாய், குரு, சனி, சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுமே சந்திரனுக்கு சம கிரகங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து செவ்வாய்க்கு நட்பு கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாய்க்கு பகை கிரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புதன், ராகு, கேது. செவ்வாய்க்கு சமமான கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சனி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து
புதனுக்கு நட்பு கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன். புதனுக்கு பகை கிரகம் சந்திரன். புதனுக்கு சமமான கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா செவ்வாய், புதன், குரு, ராகு, கேது. அடுத்து குருக்கு நட்பு கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். குருக்கு பகை கிரகங்கள் புதன், சுக்கிரன். குருவுக்கு சம கிரகங்கள் சனி, ராகு, கேது. சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்கள் புதன், ராகு, கேது. சுக்கிரனுக்கு பகை கிரகங்கள் சூரியன், சந்திரன். சுக்கிரனுக்கு சம கிரகங்கள் செவ்வாய், குரு. சனிக்கு நட்பு கிரகங்கள் புதன், சுக்கிரன், ராகு, கேது. சனிக்கு பகை கிரகங்கள் சூரியன், சந்திரன். சனிக்கு சம கிரகம் குரு. அடுத்து ராகு, கேது 2 கிரகங்களுக்குமே நட்பு கிரகங்கள் அப்படின்னா சுக்கிரன், சனி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ராகு கேதுக்களுக்கு பகை கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். ராகு கேதுக்களுக்கு சம கிரகங்கள் புதனும் குருவும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம 9 கிரகங்களுக்கும் நட்பு பகை சம கிரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ இந்த நட்பு பகை சமம் அப்படிங்கிற இந்த அட்டவணை எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களுடைய மூலத்திரிகோள வீடுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சூரியனுக்கு சிம்மம், சந்திரனுக்கு ரிஷபம், செவ்வாய்க்கு மேஷம், புதனுக்கு கன்னி, அந்த மாதிரி நம்ம மூலத்திரிகோண வீடுகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மூலத்திரிகோண வீடுகளை வச்சு தான் இந்த அட்டவணையை ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நட்பு பகை சமம் அப்படிங்கிற அந்த அட்டவணையை இந்த மூலத்திரிகோண வீடுகளை வச்சு தான் கணிச்சிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்தில் இருக்கிற சூரியனுக்கு நட்பு பகை எப்படி கணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியனுடைய மூலத்திரிகோண வீடான சிம்மத்தில் இருந்து தான் சூரியனுடைய நட்பு கிரகங்களை அவங்க எடுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூலத்திரிகோண வீட்டில் இருந்து வர்ற 2ஆம் வீட்டதிபதி, 4ஆம் வீட்டதிபதி, 5ஆம் வீட்டதிபதி, 8ஆம் வீட்டதிபதி, 9ஆம் வீட்டதிபதி, 12ஆம் வீட்டதிபதி, இவங்க 6 பேரும் நட்பாக வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சூரியன்து இது 1ஆவது வீடு அப்படின்னா சூரியனுடைய மூலத்திரிகோண வீடு இது 1, 2, இது 3, 4, 5, 6 அப்படின்னு இப்படி எண்ணிட்டு வரணும். அப்படி எண்ணிட்டு வரும்போது 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 9ஆவது அதிபதி, 12ஆம் அதிபதி, இவங்க எல்லாருமே நட்பாக வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே சூரியனுக்கு பகைய அதிபதிகள் யாராக வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, இவங்கெல்லாம் அந்த சிம்ம சூரியனுக்கு பகை பற்றவங்களா வருவாங்க. இவங்க 2, 4 எல்லாம் நட்பு, 3, 6 அதெல்லாம் பகை. ஓகேங்களா? இப்படி எண்ணிட்டு வர்றப்போ இங்கே விருச்சகம் வருது இல்லைங்களா? இந்த விருச்சக அதிபதி செவ்வாய். அதே போல் இப்படி எண்ணி போகிறப்போ இங்கே மேஷம் வருது, இங்கே மேஷத்தோட அதிபதியும் செவ்வாய். அப்படி ஒரு நட்பாகவும் செவ்வாயே ஒரு பகையாகவும் செவ்வாயே வந்துருச்சு அப்படின்னா அது சமம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு நட்பும் ஒரு பகையும் டேலி ஆகி சமம் ஆகிடும். அதனால தான் சமமாக நிறைய அதிபதிகள் வராங்க, பகையாக நிறைய அதிபதிகள் வராங்க, நட்பாக நிறைய அதிபதிகள் வராங்க. இப்போது மூலத்திரிகோண வீட்டை வச்சு தான் இந்த நட்பு பகை சமம் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக ஆகுது. ஓகேங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.